அவங்களுக்கு ஊசி தான் போட போகிறாங்கன்றது தெரியாமல் ஜாலியாக பிக்னிக்கு கிளம்பிட்டு இருக்க மாதிரி கிளம்பிட்டாங்க. ஸோ எங்கள் ஊருக்கும் மதுரைக்கும் ஒரு 1½ ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது. அதுக்கு பழகிக்கிட்டாங்க என் பசங்க. ஏன்னா நாங்கள் மந்த்லி செக்கப் போகிறனால அங்கே போயிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு டாக்டர் செக்கப்லாம் பண்ணிவிட்டு ஓகே எல்லாமே நல்லா இருக்குது, நம்ம வேக்சின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ டாக்டரே போட்டுட்டாங்க. அப்போட அந்த அட்மாஸ்பியருக்கு தான் என் பசங்க அழுவாங்க. மற்றபடி அந்த போட்ட அந்த அந்த நிமிஷம் அழுவாங்க. அதுக்கப்புறம் சரியாயிரும். அதுக்கப்புறம் தான் 3 நாளுக்கு ஃபீவர் சளி அது இதுன்னு ரொம்ப படுத்தி எடுத்துரும். அது முடிச்சுட்டு பசங்களுக்கு அங்கேயே சாப்பாடு ஊட்டிட்டு பக்கத்தில் ஒரு ரோஸ் மில்க் ஷாப் இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே. அங்கே ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பட்டர் பன் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். நிறைய மதர்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன், ஐவி அந்த மாதிரிலாம் போடும்போது அந்த ரூம்லேயே இருக்க மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். யாராவது ரிலேஷன் இல்லாட்டி அப்பா வச்சுட்டு போயிடுவாங்க, அழுவாங்க. நான் என் பசங்களுக்கு டே 1லேருந்து நான் பார்த்துருக்கேன். அதனால் இது ஊசின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதுதான் உண்மை. ஆர்ஓபிலாம் தாண்டி வந்தாச்சு.